நாடாளுமன்றத்தில் மத்திய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் இந்தியாவிலேயே பீகார் மாநிலத்துக்கு மட்டும் அதிக சலுகைகள் வழங்கப்பட்டதாக மக்கள் மத்தியில் எதிர்ப்பலை எழுந்துள்ளது. பீகார் மாநிலம் கயாவில் தொழில்துறை வளர்ச்சிக்கு ஆதரவு அளிப்பதுடன் சாலை இணைப்பு திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருந்தார். இவற்றில் பாட்னா முதல் பூர்ணியா வரை, பக்சர் முதல் பாகல்பூர் வரை, போத்கயா முதல் ராஜ்கீர், வைஷாலி, தர்பங்கா வரையிலான நெடுஞ்சாலைகளில் மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள், விளையாட்டு உட்கட்டமைப்புகள் மற்றும் பீர்பைண்டியில் புதிதாக 2400 மெகாவாட் மின் நிலையம் அமைப்பது என பல்வேறு திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து 26,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அத்தோடு பீகாரில் வெள்ள தடுப்புக்கு மட்டும் 11,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மேலும் பீகார் மாநிலத்தின் கயா பகுதியில் விஷ்ணுபாத் மற்றும் மகாபோதி கோவில்கள் கட்டப்படும் என்றும், நாலந்தா பல்கலைக்கழகம் மேம்படுத்தப்படும் என்றும் அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். பீகார் மாநிலம் தவிர ஆந்திர மாநிலத்திற்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மாநிலங்களை தாண்டி வேறு எந்த மாநிலங்களுக்கும் பெரிதளவில் சலுகைகள் வழங்கப்படவில்லை என்று மக்கள் சார்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே உச்சரிக்காமல் இருப்பது தமிழக மக்களை விரக்தியடைய செய்துள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி 3வது முறையாக ஆட்சியை பிடிப்பதற்கு பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டார். அதேபோல ஆந்திர முதலமைச்சரான சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவும் பாஜகவுக்கு வலிமையை பெற்று தந்தது. தற்பொழுது பீகார், ஆந்திராவுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் முன்னுரிமையை பார்க்கும்போது தேர்தலில் தங்களுக்கு கை கொடுத்ததற்காக நன்றி கடன் செலுத்தும் விதமாக இந்த பட்ஜெட் அமைந்திருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.